இது எல்லாமே வந்துட்டு இப்ப நீங்க சொல்றீங்க பாஜகவுடைய செல்வாக்கு நமக்கு இங்க இல்ல. ஆனா, இப்ப அவங்க வந்தாங்கன்னா நெறைய விஷயங்கள் மாறும். நம்மளுடைய செல்வாக்கு எதுவும் நம்மகிட்ட இருக்காது. அது வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு பாசிட்டிவா, நெகட்டிவா? பாஜக இல்லங்க. அவங்க பிஜேபியும் ஒண்ணும் தீவிரவாத இயக்கம் கிடையாது. தாராளமா அவங்க ஆட்சி பண்ணட்டும். தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணி ஏதோ ஒரு நல்லது ஒண்ணு சொல்லுங்க. நமக்கு ஒரு துரோகம் நடக்குதுன்னு தெரிஞ்சப்போ துரோகத்தை மறைக்கிற மாதிரி தான் அண்ணாமலை பாஞ்சிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாரே தவிர தமிழ்நாட்டு நலன்கள் பாதிக்க விடாமல் பார்த்துக்கொள்வோம் கூட ஒரு ஆறுதல் வார்த்தை யார் வாயில இருந்து வந்தது கிடையாது. நீங்க என்ன வேணாலும் எடுத்து பாருங்க பேப்பரை. நாங்கள் மோடியிடம் முறையிடுவோம், மத்திய அரசு எடுத்து சொல்லணும் ஆறுதல் வார்த்தை இருக்கு. எதிர் அரசியல் பண்றாங்க, பிஜேபி என்ன சொன்னாலும் தப்புன்னு சொல்றாங்க. இப்படிதான் தமிழிசை தொடங்கி வானதி தொடங்கி அண்ணாமலை நயினார் இன்னைக்கு வந்த நயினார் வரைக்கும் எல்லாருமே இப்படிதான் பேசுவாங்க. ஒருத்தர் கூட தமிழ்நாட்டு நலனை மனசுல வச்சு பேசுனதே கிடையாது. ஆமா, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் பாதிக்காத அளவுக்கு நாங்க உறுதியளிக்கிறோம். நாங்க ஒரு டீமா போய் மோடியை பார்த்து பேசுவோம், மத்திய அரசு கிட்ட வலியுறுத்துவோம். இந்த வார்த்தை நீங்க பார்த்ததே கிடையாது. இப்படி அவங்க சொல்லாத வரைக்கும், தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை தமிழ்நாட்டுல பிஜேபி வளராது. அப்படியே வந்து அவங்க நல்லது செய்வாங்கன்னு தயவு செய்து நீங்க நம்பாதீங்க, யாருமே நம்பாதீங்க. மற்றபடி அவங்க தாராளமா ஆட்சிக்கு வரட்டுங்க, நம்மளுக்கு தேவையான செஞ்சு கொடுத்துட்டு வரட்டுங்க. உங்க உணர்வுகளை மதிக்க மாட்டோம், ஏறி மிதிப்போம், மெட்ரோ ரயில் கொடுக்க மாட்டோம், மதுரையில போதுமான மக்கள் தொகை இல்லை, ஆனா அந்த மதுரையில ப்ரொஃபசர் ராம சீனிவாசனை ஜெயிக்க வச்சுட்டா மெட்ரோ ரயில் வரும். எவ்வளவு பெரிய யோக்கியமற்ற அரசியல் இது. அப்ப பிஜேபிக்கு ஓட்டு போட்டு ராம சீனிவாசன் எனக்கு நண்பர் தான், அவர் ஜெயிக்கட்டும் தோக்கட்டும் அது வேற விஷயம். அவரை ஜெயிக்க வச்சா மெட்ரோ ரயில் வரும், அவர் தோத்துட்டானா நான் மெட்ரோ ரயில் வரும். ஏன்னா ரூல் சொல்லுவோம், மதுரையில மக்கள் தொகை இல்லை, ராம சீனிவாசன் ஜெயிச்சா மட்டும் மக்கள் தொகை வந்துருமா? நீங்க கேட்கிற அந்த கண்டிஷன் சரியாயிடுமா? என்னங்க அக்கிரமம் அது? அவ்வளவு இலக்காரமா தமிழ்நாட்டை பார்த்தா அவங்களுக்கு? இந்த மனநிலை மாறணும்னு சொல்றேன். மாறினா அவங்களும் இங்க ஆட்சிக்கு வரட்டும், நமக்கு என்ன ஆட்சி பண்ணி நம்ம கேட்ட போட்டு தடுக்க போறோம்? யார் ஜெயிச்சாலும் செய்ய வேண்டியது. ஆமாங்க, நல்லது செய்யுங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். விஜய்க்கும் அது பொருந்தும். விஜய் வந்தாலும் நல்லது செய்யட்டும், இப்படி ஆணவமா பேசாதீங்க, தனி மனித ஒழுக்கத்தை கொஞ்சமாவது உங்களை நம்பி வர இளைஞர்களுக்கு கத்துக் கொடுங்க. கொண்டாட்டி இன்னும் தமிழை விட்டு சட்டப்பூர்வமா பிரியாத போதே நான் யாரு கூட மேடை ஏறுவேன், நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன யாரும் கேட்க முடியாங்கிற பாடத்தை மறைமுகமா கூட கடத்தாதீங்க. உங்களை நம்பி லட்சக்கணக்கான பேர் வர்றான், விவரம் தெரியாம வர்றான், புரியாத சுய அறிவை தள்ளி வச்சுட்டு வர்றான். அப்படிப்பட்ட வெள்ளந்திகள் கிட்டதான், அப்பாவிகள்கிட்ட தான் விஜய் இன்னும் கூடுதல் பொறுப்பா நடந்துக்கணும். துரதிருஷ்டவசமா வராருன்னு அதை புரிஞ்சுக்கவே இல்லை. இனிமேலாவது ஒரு தன்னை மாத்திக்கணும். மற்றபடி விஜயும் இங்க ஆட்சிக்கு வரலாம், தாராளமா நல்ல ஆட்சி கொடுக்கட்டும், யாரு வேணாம்னா.